சர்க்குரு நமது வெங்கட்ராம சுவாமிகள் ஒரு காலத்திலே சென்னை கடற்கரையிலே ஒரு சின்ன உபன்யாசம், ஒரு 100 பேர் அடியார்களோட கூட்டத்தோட ஒரு அருமையான செய்தியை எளிமையான முறையில் சொன்னார். இந்த மாதிரி சமுத்திரத்துக்கிட்ட நீங்கள் வேண்டுறது சொல்கிறது, அப்புறம் எத்தனையோ தெருக்களில் நீங்கள் போகும்போது எத்தனையோ சுவாமிகளை, எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்கள்லாம் வழிபடும்போது, மேலும் கைலாயம், வைகுண்டம் இவைகளெல்லாம் பற்றி பேசும்பொழுது, அது எங்கு செல்கின்றதோ இல்லையப்பா, எங்களுடைய காதுக்கு வரும். அந்தந்த தெய்வத்துக்கும் உடனடியாக நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் அந்த இடத்திலே, அந்த க்ஷணத்திலே அந்த லோகத்திற்கு அனுப்பி வைப்பதும் உண்டு என்று நடக்கின்றது. ஆகும்போது நம்ம நல்லதே நினைக்கும் பொழுது உடனடியாக அந்த தெய்வமூர்த்திகள் அங்கேயே நமக்கு பலனை, ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுப்பார். மேலும் நான் இவ்வளோதெல்லாம் பாடுபட்டேன், இதெல்லாம் செஞ்சேன், என்ன இந்த வாத்தியார்னு சொன்னானுங்க, ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, எனக்கு நம்பிக்கையில் ரொம்ப கம்மியாக போயிடுது, எனக்கு நடந்தது நான் நினச்சதெல்லாம் நடக்கலை அப்படின்னு சொல்லும்பொழுது, அதைவிட அதிவேகமாக குருவனுடைய காதுகளிலே அந்த செய்தியானது நேரடி ஒளிபரப்பு போல கேட்டுக்கொண்டிருக்கும். அப்போ குரு எவ்வளவு உயர்ந்தவர், எந்த நிலையில் இருக்கின்றார். அதனால் இதனை நம்ம ஆத்ம விசாரம் செய்து பார்ப்போமே. நம்ம சில இடங்களிலே, நம்ம வீட்டிலே, சில நிகழ்ச்சிகளிலே நமக்கு சில பேருக்கு இப்போ அநேகமான சில வீடுகளிலே ஒட்டு கேட்கும் பழக்கம் ஆண்களுக்கோ, பெண்களுக்கோ, பெரியவர்களுக்கோ, சிறியவர்களுக்கோ இருக்கின்றது. நமக்கு ஒட்டு கேட்குறோம், அதில் சில இது காதில் தப்பாக கூட விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மகான்கள், சித்தர்கள் ஒட்டு கேட்பதில்லை. அவரை சுற்றி உள்ள தேவதைகள் இவன் இதைத்தான் செய்கின்றான், இவள் இதைத்தான் செய்கின்றார், இவர்கள் இதைத்தான் செய்கின்றார்கள் என்று அதற்கு பல கோடி தேவதைகள் அவரை சுற்றி கொண்டே இருக்கும். உதாரணமாக காஞ்சி மகாபிரியர் போனாக்க அவர் மட்டும் போவதில்லை, அண்ட சராசரத்தினுடைய தேவதைகள் போகும். அதுபோல் பன்றிமலை சுவாமிகளை சுற்றி அப்பேற்பட்ட தேவதைகள், பல கோடி தேவதைகள் அப்படியே போகிறார். அப்படி நமது வாத்தியாரை சுற்றி அப்போ எத்தனை தேவதைகள் இருக்கும் சொல்லி நம்ம இங்கே சொல்லிகிட்டே இருக்கும்போது அங்கே நேரடியாக டக்கு 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 டக்குன்னு இருக்கும். அதனால் சொல்வதை மிகவும் ஜாக்கிரதையாக சொல்ல வேண்டும். வாத்தியாரை பற்றி எல்லோருக்கும் சொல்வதனால வாத்தியாருக்கு அது மிகவும் ஆனந்தத்தை படுத்தும். அதனால் வாத்தியார் இன்னும் நல்லதை மட்டும் சொல்வதற்கு நமக்கு அருளையும் பொருளையும் எல்லாத்தையும் கொடுப்பார். அவருடைய வாத்தியார் அவர் விடுவாரா? நம்முடைய சிஷியனை தேடி இத்தனை பேர் வந்து சொல்கிறாளே அப்படின்னு இடியாப்ப சித்தர் விட்டுருவாரா? இப்படி பல கோடி சித்தர்கள், மகான்கள் ஒன்றாக இருந்து அவர்களுக்கு பேதம் என்பது கிடையாது. ஆகாயம், கடல், நீர், நிலம், பூமி, வானம், பல கோடி லோகங்களுக்கு ஒரே தலைவன். நமது வாத்தியார் பல அண்டங்களுக்கு இன்னைக்கு அதிபதி. ஆனால் என்ன செய்வாங்க, நாங்கள் அதுக்காக தான் வரோங்க, ஊருக்கெல்லாம் வரோம், வாத்தியாரெலாம் பார்க்குறோம்பாங்க. சொந்த காரியத்தை பார்த்துட்டு நல்ல விதமாக விருந்து, மகிழ்ச்சி, கொண்டாட்டங்களை பார்த்து விட்டு வந்த வேலை முடிஞ்சது, சொந்த வேலைக்கு போகணும்னு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் குருவுக்கு நாம் செய்கின்ற உதவியாக மாறிவிட்டது கலியுகத்திலே. பின்பு என்ன நடக்கும்? நானெல்லாம் ஏகப்பட்ட செஞ்சாச்சு சார், இனிமேல் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம ஏகப்பட்டது வாழ்ந்தாச்சு சார், இன்னும் கொஞ்சம் வாழணுமே, 99 வயசு முடிஞ்சு போச்சு, எப்படியும் ஒரு 2 வயசு இருந்துட்டேன்னா அந்த பேரம்பேத்திக்கெல்லாம் கல்யாணத்தை பார்த்துட்டு ஏதோ ஒரு குழந்தைய பார்த்துட்டு ஒரு ஜாங்கிரி மட்டும் அந்த குழந்தை கையோட ஒரு தோசை வாங்கி சாப்பிட்ணுன்னு எத்தனை பேர் இந்த ஜீவிதத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு ஆசையாக உள்ளார்கள். அந்த பற்றற்ற நிலை என்பது அவ்வளவு எளிமையாக வராது. ஏன்னா அந்த ஜீவன் உள்ளே பூந்துடுத்துன்னா ஆட்டி வைக்கும் மனசை. குரங்கை விட மோசமானது. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். இதெல்லாம் வாத்தியார் சொன்னதை ஒரு அடியார் சின்ன எளிமையான முறையில் 2 எழுத்து 4 வரியில் கொடுக்குறார். அதை விரிவாக கொடுக்கறது வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. ஒருத்தர் நல்லது சொல்லும்போது அதை கேட்டு பிறருக்கு சொல்வதும் ஒரு உபயோகமாக இருக்கும். இப்போ வருகின்ற ஆனி மாதம் 1ஆம் தேதி சொல்லுவோமே, யாருக்கு விதியோ, யாருக்கு நல்ல காலமோ, யார் வரப்போகின்றார்களோ. ஒரு பூமாதேவிக்கு பூஜை போட முடியுமா? பூமி பூஜை போடுறதுக்கே 1000 ரூபா 10,000 ரூபா சொல்லுவார். ஒரு பூமாதேவிக்கே பூஜை போடணும்னா ஒரு யானை அங்கே வர வேண்டும். யானை பலம் வேண்டும் என்றால் எத்தனையோ கோடி கர்மாக்களை, பித்ருசாபங்களை எல்லாம் போக்குவதற்கு யானை பூஜை, யானைக்கு கரும்பு கொடுப்பது, பழங்கள் கொடுப்பது, அப்படி நடக்கின்ற அற்புதமான புண்ணியமான பூஜை சோழபுரத்திலே நடக்கின்றதே. இனிமேல் 360 வருஷத்துக்கு அப்புறம் யார் இருக்கா, என்ன இருக்கா? உலகத்திலே தினமும் பெரும் மாற்றங்கள். அதாவது நல்லவர்களுக்கு போட்டியாளர்கள், எதிரிகள் பக்கத்திலே இருப்பார்கள். அப்போ கெட்டவர்களுக்கும் இருப்பார்கள். அசுர சக்திகள் ஓங்கி நிற்கின்ற காலம். அதனால் நம்முடைய நல்ல சக்திகளை சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும். நீ சாப்பிட்டியா, அம்மாவை போடின்னு சொல்லு, அப்பாவை போடான்னு சொல்லு. இப்படி பெரியவர்கள் குழந்தையை செல்லமாக கொஞ்சுவது போல் கொஞ்சி
குழந்தைகளிடம் உளவு கேட்பார்கள் பெரியவர்கள். உங்கள் அம்மா இப்போ என்ன பேசிகிட்டு இருந்தா, உங்கள் அப்பா என்ன பேசி கொண்டிருந்தா, அவர்களுக்கு என்ன கடைசி நேரத்தில் வாய் இழுப்பம், பேச முடியாமல் குழப்பம், இப்படியெல்லாம் வரும். குழந்தைகளையும் கெடுத்து நமது உடம்பையும் கெடுத்துக்கலாமா? குழந்தைகளுக்கு இறை நாமங்களை மட்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டும், நல்லதை மட்டும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? அவர்கள் மனசாட்சியே வெளிச்சம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடைய அருளாளா அருணாச்சலா.